சூர்யானோட கருப்பு திரைப்படத்திலிருந்து வர மண்டே, அதாவது இன்னைக்கு ஒரு தரமான அப்டேட் கிடைக்க போகுது சொல்லி அந்த படத்தோட டேரக்டர் ஆர்ஜே பாலாஜி சொல்லியிருந்தாரு. சொன்ன மணிக்கே தரமான அப்டேட் கிடைச்சிருக்கு. நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மணிக்கு தான் செகண்ட் சிங்கிள் தான். ஸோ அந்த செகண்ட் சிங்கிளை பற்றி அந்த வீடியோ வந்து பேச போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சாங்கை கண்டிப்பாக எல்லாருமே கேட்டிருப்பீங்க. சாங் எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்கள் ஃபேர் ரிவ்யூ கொடுக்கணும். சூர்யா ஃபேன்கிறதுக்காக சும்மா நல்லா இருக்குன்னுலாம் சொல்லக்கூடாது. ஃபேர் ரிவ்யூ நான் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ் எல்லாம் படிப்பேன். ஸோ ஃபேர் ரிவ்யூ வேணும். நான் என்னோட ஃபேர் ரிவ்யூ கொடுத்துருக்கேன். யார் மனதையாவது புண்படுத்துகிற மணிக்கு இருந்தால் நான் பொறுப்பு இல்லைங்க, என்னை திட்டுறாதீங்க. அதையும் நான் வந்து சொல்லிட்டே வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு சாங்கை வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 பேர் பாடியிருக்காங்க. எஸ்டிஆர், அசல் கோலார், அதே மணிக்கு சாய் அச்சரேக்கர். இதில் மியூசிக் பண்ணது சாய் அச்சரேக்கர். ரிலிக்ஸ் வந்துட்டுனா அசல் கோலார் வந்து தான் எழுதியிருக்காரு அந்த மணிக்கு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு இருக்கிற டவுட், இந்த சாங் வந்து ஒரு ஆல்பம் சாங்கா இல்லை செகண்ட் சிங்கிள் தானா? ஏன்னா செகண்ட் சிங்கிள்னா ஒரு படத்தோட செகண்ட் சிங்கிள், இவ்வளோ பெரிய படத்தோட செகண்ட் சிங்கிளுக்கு ப்ரோமோ வெளியிடுவாங்க, போஸ்டர் வெளியிடுவாங்க, ஹைப்பை கொடுத்துட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் நான் ஹைப்பே இல்லாமல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃபைன் ரைட், ஹைப்பே தேவையில்லை, சூர்யானாலே ஹைப்பு தான் அப்படி சொல்லி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சொல்லலாம். ஆனால் இதில் எதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ரிலேட்டடாக ஒன்றுமே வந்துட்டு நமக்கு வந்து ரிலேட்டபுளாக இல்லை மாட்டேங்குது. இது ஒரு தனி ஆல்பம் சாங் மணிக்கு இருக்குது. இதை எப்படி நம்ம படத்தோட கனெக்ட் பண்ணிக்க போகிறோம்னு சொல்லி புரியல. இந்த சாங் எங்கே இந்த படத்தில் வந்து அவசியம் தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இன்னொரு ஆங்கிளில் நம்ம பசங்க சொல்கிறாங்க என்ன அப்படின்னா, நம்ம ஆர்ஜே பாலாஜி வில்லன் ரோல் பண்ணுறாரு, சூர்யா அண்ணா வந்து லாயராக இருந்து பயங்கரமாக சம்பவம் பண்ணிகிட்டு இருக்காரு, அவர் அடித்து நொறுக்கிறதுக்காக வேண்டி இவர் பாக்ஸர்ஸ் 4 பேர் வந்து தேடி போகிறாரு, அவங்களுக்கான இன்ட்ரோ சாங் தான் இரு, அந்த 4 பேர் இவங்க தான். ஸோ இவங்களை வச்சு தான் சூர்யா அண்ணா வந்து அடுத்து தாக்க போகிறார், அந்த மணிக்கு படத்தை ரன் பண்ண போகிறாங்கிறாங்க. ஓகே ஃபைன் ரைட், இந்த வகையில் பார்த்தா எனக்கு ஏற்றுக்கிற மணிக்கு இருக்குது. சரி வில்லனுக்கு இன்ட்ரோ கொடுக்குற அந்த 4 பேருக்கு ஒரு மாதம் சாங் பண்ணலாம்ல, ஏன் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க? எஸ்டிஆர் அவர்கள் டிசப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு என்னைய. எனக்கு பர்சனலாக இந்த சாங் வந்து அப் டு த ஸ்டாண்டர்ட் இல்லை. இந்த சாங்கை கேட்கும்போது காட் மோட் எவ்வளோ பரவாயில்லையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்துட்டுனா தோணிருச்சு. ஏன்னா எனக்கு சுத்தமாக வந்துட்டு இந்த சாங்கில் வந்து ஒரு உடன்பாடே இல்லை. ஸோ இவங்க காட்டின அந்த பேக்ரவுண்ட் விஷயங்கள், விஷுவல்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. சாங்கை தவிர எனக்கு எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்குது. சாயச்சரகர் பண்ணால் எல்லா பாட்டும் நல்லா தான் இருக்குது. ஆல்பம் சாங் இப்போ கூட ரீசெண்டாக வந்துட்டுனா மத்தள மல்லியா, ஸோ சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ சூப்பராக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஆனால் இவருக்கு வந்து அது இவரோட ஆல்பம் சாங் நீங்கள் எது எடுத்துக்கிட்டிங்கனாலும் லவ் சாங் தான். லவ் சாங் தான் இவருக்கு நல்லா வருது. இவருக்கு ஆக்ஷன் சாங் வர மாட்டேங்குது. ஸோ அதனால் கருப்பு டீம் இவர் டிசைட் பண்ணது ஒரு தப்பான சாய்ஸோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்துட்டு தான் ஒரு கேள்வி வந்து இருக்குது. பட் நான் 1-2 பாடல்களை வச்சு அவரை வந்து நம்ம வந்து டிசைட் பண்ணிட முடியாது. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ படத்தில். ஸோ அதனால் வெயிட் பண்ணி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்க்கணும். பட் ஆனால் எனக்கு கேட்டால் இந்த விஷுவல்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. சாங்கை தவிர மிச்சம் எல்லாமே பர்ஃபெக்ட், எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதான் என்னோட ஒரு ஒப்பீனியன். இந்த ஒரு சாங்குக்கு நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பர்சனலாக 5க்கு 2.5 ரேட்டிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு கொடுப்பேன். அவ்வளோதான் என்னால் வந்து கொடுக்க முடியுது. ஸோ ஒன் ஆஃப் த ஒஸ்ட் சாங் விச் ஐ ஹியர்டு இன் திஸ் இயர் அப்படின்னே நான் வந்துட்டு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு ஒரு லிரிக்ஸும் புரியல. ஸோ ஏதோ ஒரு மாதம் இருக்குது. மேபி தான் இந்த ஒரு படத்தில் அந்த காட்சிகளோடு பார்த்தா வேணால் நமக்கு உணர்ச்சி பூர்வமாக வரலாம். ஸோ அதுவும் வந்துட்டு பார்த்தா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் நான் ஊரும் பிளட்லாம் சொல்ல பார்க்கும்போது இந்த மனது இருந்தது. பட் நான் அது ஹிட் ஆச்சு. ஸோ மேபி தான் நம்ம திருப்பி கேட்க இது நமக்கு வந்து செட் ஆகி வைப் ஆகுமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வரைக்கும் நாட் சாட்டிஸ்ஃபைடு. ஸோ தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சிக்கோங்க. நன்றி, வணக்கம்.